சம்மர் வந்தாச்சு, எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. Achika, India's #1 trusted gold buyers. We release pledged gold instant cash payment. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். சார் 7.5 சனி வந்துடுச்சு சார், அஷ்டம சனி வந்துடுச்சு சார், அதெல்லாம் உண்மையா? 7.5 சனி காலத்துல தான் பிரச்சனைகள் வருமா? இந்த மாதிரி சனியை பத்தி நம்ம முழுசா தெரிஞ்சிக்காம வெறும் பயமுறுத்தல் மட்டுமே நிறைய இருக்கு. ஒருத்தர் அழிக்கிறது, சுயநலம் அதிகமாயிடுது, நிரந்தரமா இல்லாத வாழ்க்கையில எல்லாருமே ஒருத்தர் அழிச்சு வாழ்றது, அந்த மாதிரியான ஒரு சூழலுக்கு கொண்டு போறாங்க. இளம் வயதிலேயே குழந்தை பிறந்த உடனே தந்தையால பகைக்கப்பட்டு ஒரு அனாதையாக காட்டில் தாய்ப்பாசம் மட்டும் கிடைக்கிற மாதிரி ஒரு காட்டுல குழந்தை வளருது. அதுதான் சனி பகவான். நீ நல்லது செஞ்சா அந்த நல்லதை உனக்கு திரும்ப செஞ்சிடுவார், நீ கெட்டது செஞ்சா அந்த கெட்டதை உனக்கு திரும்ப செஞ்சிடுவார். நீ யாருக்கும் தெரியாது, எனக்கு இந்த உலகத்துல நான் செய்யற தவறுகள், நான் செய்யற பிரச்சனைகள், நான் செய்யக்கூடிய மற்றவங்களை துன்புறுத்துறது, இதெல்லாம் யாருக்கும் தெரியாது, எல்லாம் மறைக்கப்பட்டது. அந்த மாதிரி இந்த உலகத்துல நீங்க என்ன தவறுகள் செஞ்சாலும், என்ன நன்மைகள் செஞ்சாலும், சனி பகவான் ஒருத்தருடைய ஜாதகத்துல பலமா இருக்குது, லக்னத்துக்கு தொடர்பு கொள்ளுது அப்படின்னா, இல்ல இந்த ராசி இதுல பிறந்து அவங்களுக்கு சனி பலமா இருக்கு அப்படின்னா, அவங்களை நீங்க நம்புனீங்கன்னா அவங்க எந்த நேரத்திலையும் உங்களை கைவிட மாட்டாங்க. முக்கியமா சனி ஒருத்தனுடைய ஜாதத்துல பலமா இருந்தனா அவன் கஷ்ட நேரத்தில் நமக்கு உதவி, அதாவது உலகமே உன்னை கைவிட்டாலும் சனி பலமா இருக்கக்கூடிய ஒருத்தருடைய ஜாதத்துல சனி பலமா இருக்கு, அவன் உங்களுடைய நண்பனாக இருந்தால், உலகமே உங்களை கைவிட்டாலும் அந்த நேரத்தில் அவன் உங்களை காப்பாற்றிடுவான். யாருமே உங்களை ஏமாற்ற முடியாது. அந்த எச்சரிக்கை உணர்வை கொடுக்கக்கூடிய கிரகம் சனி பகவான். அதே மாதிரி பிடிவாதம் அதிகமுடையவர்களா இருப்பாங்க. கர்மாவை இந்த உலகத்தில் நீங்க அவங்களுக்கு கோடி ரூபாய் கொட்டி கொடுத்தாலும் அதை பத்தி பெருசா எடுக்க, நீ பண்றது தப்புனா தப்புன்னு சொல்லக்கூடியவங்க தான் இந்த மகரம், கும்பம், ரிஷபம், துலாம். சனி பகவான் யாருக்கு பலமா இருக்குதோ அவங்க, சனி பகவானுடைய பார்வையோ இல்லை சனி பகவான் லக்ன தொடர்போ, போன ஜென்மத்தில் நீங்கள் என்ன தவறுகள் செஞ்சீங்களோ அதற்கான தண்டனையை மட்டும்தான் சனி பகவான் கொடுப்பார். ஓகேங்களா? நீங்கள் மனதார யாருக்கும் கெடுதல் நினைக்கல அப்படின்னும் பொழுது சனி பகவானுடைய அருள் உங்களை எப்பயும் காத்துட்ருக்கோம். அப்படியும் உங்களுக்கு சனி பகவான் கஷ்டத்தை கொடுக்குறாருன்னா, கலாட்டா டிவைன் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன். நம்ம இந்த ஜோதிட நிகழ்ச்சியில சனி பகவான் நல்லவரா கெட்டவரா அப்படின்ற கொஸ்டின் எல்லாருக்குமே இருக்கும். சனியை பார்த்தாலே பயப்படக்கூடிய சூழல் எல்லாருக்குமே இருக்கும். சார் 7.5 சனி வந்துடுச்சு சார், அஷ்டம சனி வந்துடுச்சு சார், அதெல்லாம் உண்மையா? 7.5 சனி காலத்துல தான் பிரச்சனைகள் வருமா? இந்த மாதிரி சனியை பத்தி நம்ம முழுசா தெரிஞ்சிக்காம வெறும் பயமுறுத்தல் மட்டுமே நிறைய இருக்கு. இந்த உலகம் தோன்றிய முதல் காலகட்டத்துல அதை நிர்வகித்தவர்கள் முதல்ல மும்மூர்த்திகள், சிவபெருமான், மகாவிஷ்ணு, பிரம்மா உலகத்தை படைக்கிறாரு, படைப்புகளின் கர்த்தா அவர் தான். அதுக்கப்புறம் விஷ்ணு எல்லாரையும் காக்குறாரு. சிவபெருமான் அழிக்கும் கடவுள்னு சொல்ல முடியாது, ஏன்னா அவர் தான் எல்லாத்துக்குமே முதன்மையானவர். இப்படி இருக்கும் பொழுது இந்த தேவர் குலத்திலையும் அசுரர் குலத்திலும், அதாவது தேவர்கள் அசுரர்கள் இவங்க இதுல நிறைய பிரச்சனைகள் வருது. ஒருத்தர் அழிக்கிறது, சுயநலம் அதிகமாயிடுது, நிரந்தரமா இல்லாத வாழ்க்கையில எல்லாருமே ஒருத்தர் அழிச்சு வாழ்றது, அந்த மாதிரியான ஒரு சூழலுக்கு கொண்டு போறாங்க. அந்த நேரத்துல மும்மூர்த்திகளும் சேர்ந்து சிந்திச்சு யார் தப்பு பண்றாங்க, யார் உண்மையா இருக்காங்க, யார் சரி, அந்த விஷயத்துக்கு சரியான நிலை, அதாவது எந்த விஷயத்திலும் தவறாத, அதாவது எதுக்கும் உடன்படாத அப்படின்ற மாதிரி ஒரு பற்றில்லாத சக்தியை உருவாக்கணும் அப்படின்ட்டு உருவாக்கிய சக்தி தான் சனீஸ்வரர். இந்த சனீஸ்வரர் சூரிய பகவானுக்கு சாயாதேவிக்கும் பிள்ளையா பிறந்தாலும், அதாவது சூரியனுக்கு உண்மையான மனைவி சந்தியா. அவங்க அந்த வெப்பம் சூரியனுடைய வெப்பம் தாங்க முடியாம தவம் செய்யறது, அந்த வெப்பத்தை தாங்கக்கூடிய சக்தி பெறறதுக்காக தவம் செய்யறதுக்காக போறாங்க. அப்போ சூரிய பகவானுடைய 2 பிள்ளைகள், 2 யாருன்னா யமுனா நதியும் யமதர்மராஜனும். யமதர்மராஜன் மூத்தவர், அப்புறம் யமுனா. ஸோ இந்த 2 குழந்தைகளையும் பார்த்துக்கணும் அப்படின்றதுக்காக சாயா தேவியை அவங்கள மாதிரியே இருக்கிற ஒரு நிலையில உருவாக்கி அதுக்கு உயிர் கொடுத்துட்டு அவங்க போயிடுறாங்க. இது சூரிய பகவானுக்கு தெரியாது. பட் சூரிய பகவானுக்கும் சாயாதேவிக்கும் பிறந்த பிள்ளை தான் சனீஸ்வரன். இந்த சனீஸ்வரன் என்ன பண்றாருன்னா, அந்த தர்மத்தின் தேவதை, நீதி தேவதை அப்படின்ற மாதிரி, கர்ம தேவதை அப்படின்ற மாதிரியான படைப்பு இருக்கிறதுனால முதல்ல அவரு
சூரிய பகவான் கிட்ட சாயா கொடுக்கும் பொழுதே அந்த பிள்ளையோட நிறம் கருமையாக இருந்ததுனால இது என்னுடைய பிள்ளை இல்லைன்ட்டு அவர் சொல்லும் பொழுது உடனுக்குடனே அந்த பிள்ளையுடைய சக்தி, அந்த குழந்தையோட சக்தி அவருக்கு வந்து கிரகணத்தை ஏற்படுத்துது. கிரகணம்னா நம்ம வந்து ராகு கேது மட்டும் இல்லை, கிரகணம் அவங்களுக்கு எதிராக செயல்படுது. அவங்களுக்கு கஷ்டம் அந்த நேரத்தில் வந்து அவருடைய நிலையை ஸ்தம்பிக்க செய்து அந்த குழந்தை தான் சனீஸ்வரன். அதனால அந்த மாதிரி நடந்ததுனால உடனே அவர் வந்து சனியை வெறுக்க ஆரம்பிச்சிடறாரு. சனி, நான் இருக்கிற இடத்துல வந்து சனி பகவான் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்னுடைய கதிர்கள் அவர் மேல அந்த சனி பட்டுச்சுன்னா சனி எரிஞ்சிடணும் அப்படின்ற மாதிரி ஒரு சாபத்தை கொடுத்துட்றாரு. உடனே சாயா வந்து அவருடைய கதிர் பெரிதா படாத மாதிரி ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள சனி பகவானை கொண்டு போயிட்டு வளர்க்குறாங்க. ஸோ இளம் வயதிலேயே குழந்தை பிறந்த உடனே தந்தையால பகைக்கப்பட்டு ஒரு அனாதையாக காட்டில் தாய்ப்பாசம் மட்டும் கிடைக்கிற மாதிரி ஒரு காட்டுல குழந்தை வளருது. அதுதான் சனி பகவான். அப்புறம் அவருக்கு எந்த பற்றும் இருக்கக்கூடாதுன்னு, எந்த பாசமும் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரியான சூழல் உருவாக்குறதுனால அவருடைய வாழ்க்கையில வந்து எதை பத்தியுமே பெரிய கவலைகள் இல்லாம, பெரிய விஷயங்கள் இல்லாம, வாழ்க்கையில கஷ்டங்கள் நஷ்டங்கள் எது இருந்தாலும் நீதி செய்யறது சரியா தப்பா, அது செஞ்சா அதுக்கு இது தண்டனை அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்லயே அவரு சின்ன வயசுல இருந்தே வளர்றாரு. ஆனா அவர் சூரியனுடைய பிள்ளைன்றனால, சூரியனுடைய அம்சம் இருக்கிறதுனால பிரபஞ்சத்தையே ஆளக்கூடிய சக்தி நிறைந்தவராகவே சின்ன வயசுல இருந்தே இருக்கிறார். இப்படி தான் அவருடைய வளர்ப்பு, அவருடைய தோற்றமும் அவருடைய வளர்ப்பும் இருக்கு. இந்த மாதிரி இருக்கும் பொழுது சனி பகவான் வந்து அதுக்கப்புறம் கர்ம காரகனாக, நீதிமான் அப்படின்னா நிறைய பேர் வந்து சனி பகவான் கெட்டவன் திருடன் அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. நீங்க ஜாதகத்துல எடுத்து பார்க்கும்போது சனியுடைய அம்சம் எப்படி வேலை செய்யும் தெரிஞ்சுக்கணும். அதனால வந்து சனி பகவான் வந்து நீ நல்லது செஞ்சா அந்த நல்லதை உனக்கு திரும்ப செஞ்சிடுவார், நீ கெட்டது செஞ்சா அந்த கெட்டதை உனக்கு திரும்ப செஞ்சிடுவார். நீ யாருக்கும் தெரியாது, எனக்கு இந்த உலகத்துல வந்து நான் செய்யற தவறுகள், நான் செய்யற பிரச்சனைகள், நான் செய்யக்கூடிய மற்றவங்களை துன்புறுத்துறது இதெல்லாம் யாருக்கும் தெரியாது, எல்லாம் மறைக்கப்பட்டது. அந்த மாதிரி வந்து இந்த உலகத்துல நீங்க என்ன தவறுகள் செஞ்சாலும், என்ன நன்மைகள் செஞ்சாலும் அது வந்து இந்த பிரபஞ்சத்துல பதிவாகும். அந்த பிரபஞ்ச பதிவுக்கு ஏற்ப, அந்த கர்மத்துக்கு, நீங்க செய்த கர்மத்துக்கு ஏற்ப பலன்களை நீங்க அனுபவிக்கிறதுக்கு, போன ஜென்மத்தில் நீங்க என்ன செஞ்சீங்களோ அதன்படிதான் இந்த பிறப்பு, அதன்படிதான் உங்க வாழ்க்கை செல்லும். ஸோ அதை சொல்லக்கூடியது நவகிரகங்கள். நீங்க என்னென்ன செஞ்சீங்களோ அதற்கான பலன் கிரகங்களாக ஜாதகத்துல நவகிரகங்கள் அமைஞ்சாலும் சனி பகவான் நீங்க ஒரு தவறு செய்யணும், அந்த ஈக்குவலண்டா ஒரு நன்மை செஞ்சீங்கன்னா அதுக்கு ஈக்குவலண்டா நம்ம நன்மைகளை தரக்கூடியது. அதுல இருந்து அதை மற்ற கிரகங்களால் செய்யக்கூடிய தோஷங்கள் கூட விலகக்கூடிய, ஜாதகத்துல வந்து விலகக்கூடிய நிலை ஏற்பட்டாலும் சனி பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் அதை அனுபவித்து தீரணும் அப்படின்றதான் அந்த கர்ம தோஷம் அப்படின்னு சொல்லுவோம். சனி பகவான் நல்லவரா கெட்டவரா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ரிஷபம், துலாம், மகரம், கும்பம் இந்த ராசிகள்ல பிறந்திருக்கிறவங்க, அது லக்னமாக இருக்கிறவங்க, சனி பகவான் யாருடைய ஜாதகத்துல பலமாக இருக்கிறார், ஆட்சி உச்சம் லக்னத்தோடு தொடர்பு கொள்றார், இவங்களுடைய வாழ்க்கையோ அவங்களுடைய நிலைகளை பார்த்தீங்கன்னா அவங்க கர்மாக்கு அதிகம் பயப்படக்கூடியவங்களாக இருப்பாங்க. தனக்கு ஒரு நல்லது ஒருத்தர் செஞ்சாருன்னா அவருக்கு அந்த நல்லதை திருப்பி செய்யற வரைக்கும் அவங்களுக்கு மனசு ஆறாது. அதே மாதிரி யாருக்கும் கெடுதல் செய்ய அவங்க நினைக்க கூட மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அவங்க ஜாதகப்படி பார்க்கும் பொழுது அவங்களுடைய சிந்தனைகள் சனி பலமா இருக்கிறதுனால நாம் யாருக்குன்னு தீங்கு செஞ்சா அந்த தீங்கு கண்டிப்பா ஒரு நாள் நமக்கு கிடைக்கும், அதனால நல்லதை மட்டுமே செய்வோம் அப்படின்ற எண்ணம் உடையவர்களாக இருப்பாங்க. நீங்க மகரம், கும்பம் ராசிக்காரர்களையோ அந்த லக்னத்துல பிறந்தவங்களுக்கு தான் ஜாஸ்தி அதிக பலம் ராசியை விட. அதே நேரத்தில் ரிஷபம், துலா லக்னங்கள்லயோ பிறந்தவங்களை பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருப்பாங்க, அந்த அளவுக்கு நேர்மையா இருப்பாங்க. அவங்கள நம்பி அவங்களுக்கு ஒருத்தருடைய ஜாதகத்துல அது மட்டும் அந்த ராசி லக்னம் மட்டும் இல்ல, லக்னத்துக்கு எந்த லக்னத்துல பார்த்தாலும், லக்னத்துக்குள்ள சனி இருந்தாலோ வேறு கிரகங்கள் தொடர்பு இருக்கக்கூடாது. ஜாதகத்துல லக்னத்தை பார்த்தாலோ, லக்னத்துக்கு சனி தொடர்பு இருந்தாலோ, இல்ல இந்த லக்னங்கள்ல ஒருத்தர் பிறந்தாலோ அவங்கள நம்பி நம்ம எந்த காரியமும் செய்யலாம். சனி பகவான் தான் உற்ற நேரத்தில் உதவும் நண்பனும் கூட. சனி பகவான் ஒருத்தர் ஜாதகத்துல, அதாவது நம்ம புதன், அது நிறைய பேர் நண்பன் அப்படின்னா புதன் சொல்லுவாங்க. அவன் வந்து எல்லாருமே நல்லவன் கெட்டவன் எல்லாருக்குமே நண்பனா அது புதன், நல்லவனுக்கு மட்டும் நண்பனா அது சனி தான். நீங்க சனி பகவான் ஒரு ஜாதகத்துல பலமா இருந்துடுச்சுன்னா, சனி பகவான் ஒருத்தருடைய ஜாதகத்துல பலமா இருக்குது, லக்னத்துக்கு தொடர்பு கொள்ளுது அப்படின்னா, இல்ல இந்த ராசி இதுல பிறந்து அவங்களுக்கு சனி பலமா இருக்கு அப்படின்னா அவங்களை நீங்க நம்புனீங்கன்னா அவங்க எந்த நேரத்திலையும் உங்களை கைவிட மாட்டாங்க. முக்கியமா சனி ஒருத்தனுடைய ஜாதகத்துல பலமா இருந்தனா அவன் கஷ்ட நேரத்துல நமக்கு உதவி, அதாவது வந்து உலகமே உன்னை கைவிட்டாலும் சனி பலமா இருக்கனுடைய ஒருத்தருடைய ஜாதகத்தில் சனி பலமா இருக்கு, அவன் உங்களுடைய நண்பனாக இருந்தால் உலகமே உங்களை கைவிட்டாலும் அந்த நேரத்தில் அவன் வந்து உங்களை காப்பாத்திடுவான். இந்த மாதிரி ஒரு அற்புதமான கிரகம்
சனி பகவான். ஆனா என்ன விஷயம் அப்படின்னா, சனி வந்து ஒரு பூமியில இருந்து பார்க்கும் பொழுது மிகவும் தொலைவில் இருக்கிற கிரகம் அப்படின்றத சனி பகவான் ஒரு கிரகம். அதே நேரத்துல சனி பகவானுடைய வரலாறு பார்க்கும்போது சனி பகவான் ஒரு மந்த கிரகம் அப்படின்றனா, மந்த கிரகம் அப்படின்ற ஒரு ஊனத்தை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம். அவருக்கு வந்து கால் வந்து ஊனம் அப்படின்னும் போது அது மிகவும், அதே மாதிரி முதியவர்களுக்கான கிரகம், வயதானவர்களுக்கான கிரகம் அப்படின்றதுனால சனி பகவான் வந்து ஒருத்தருடைய ஜாதகத்துல பலமா இருந்து அவங்க இளம் வயதுல ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய சூழல், நீதி நேர்மை நியாயம்னு சொல்லிட்டு நிறைய தடைகளையும் பிரச்சனைகளையும் சந்திக்கக்கூடிய நிலை, இந்த மாதிரியான சூழல்லாம் அவங்களுக்கு இருக்கும். ஆனா அதுவே ஒரு 40-45 வயதுக்கு மேல வாழ்க்கையில மிகப்பெரிய உயரிய நிலையை அடையக்கூடியவர்கள் இந்த சனி பகவான் பலம் அடைந்தவர்களாக இருப்பாங்க. நீங்க இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய அரசியல்வாதி, எவ்வளவு பெரிய மக்கள் இடையே பிரபலமானவர்கள் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அவங்க ஜாதகத்துல எல்லாமே சனி பகவான் வந்து மிகவும் பலமா இருப்பார். நீங்க சதாம் ஹுசேன் எடுத்துக்கோங்க, ஹிட்லர் எடுத்துக்கோங்க, மிகப்பெரிய அலெக்சாண்டர் எடுத்துக்கோங்க, ராஜீவ்காந்தி எடுத்துக்கோங்க, இந்திரா காந்தி எடுத்துக்கோங்க, ஜெயலலிதா அம்மா எடுத்துக்கோங்க, அப்புறம் எம்ஜிஆர் எடுத்துக்கோங்க, கலைஞர் எடுத்துக்கோங்க, எந்த மிகப்பெரிய தலைவராக இருந்தாலும் மக்கள் தொடர்பு அதிகமாக மக்களிடையே பிரபலமாகக்கூடிய சூழல்ல இருந்தவங்க, பிரபலம் அடைஞ்சவங்க யாராக இருந்தாலும், வாழ்க்கையில பிற்காலத்துல உச்ச நிலையிலேயே இருந்தவங்க அப்படின்றவங்க யாரா இருந்தாலும் அவங்க ஜாதகத்துல நிச்சயம் சனி பலம் வரும். நீங்க பாத்தீங்கன்னா கலைஞருடைய இளம் வயது பாத்தீங்கன்னா அவ்வளவுக்கு ரொம்ப கஷ்டமான சூழல் தான் கலைஞர். எம்ஜிஆருடைய இளம் வயது காலம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமான சூழல் தான். அம்மையார் ஜெயலலிதா அவங்களுடைய ஜாதகத்தை பார்த்தோம்னா அவங்களுடைய இளமை காலம் மிகவும் கஷ்டமான சூழல் தான். ஆனா அவங்களுடைய பிற்காலத்துல அவங்க வாழ்க்கையில மிகப்பெரிய உயர்ந்த நிலையை அடைந்து மக்களிடையே மிகவும் மதிப்பு மிக்கவர்களாக அழியா புகழை பெற்றவங்க அப்படின்னு பார்த்தோம்னா இவங்க எல்லாமே அவங்க ஜாதகத்துல எல்லாமே சனி பலமா இருக்கும். அதனால வந்து சனியை பார்த்து யாரும் பயப்படாதீங்க. ஆனா சில பேர் சொல்லுவாங்க 7.5 சனி நடந்துச்சு, நான் உண்மையா இருக்கிறேன் நேர்மையா இருக்கிறேன் அப்படின்லாம் இருந்தா உங்களுக்கு ஒன்றும் பண்ண மாட்டாரு அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் உண்மையே கிடையாது. இயல்பாக இருங்க, முடிஞ்ச வரைக்கும் தவறுகளை செய்யாதீங்க எப்பொழுதும். அதாவது வந்து சனி பகவான்ன்றது வந்து எச்சரிக்கை உணர்வு, ஏன் எதுக்கு எப்படி இது எதுக்கு இது ஏன் நடக்குது அப்படின்ற மாதிரி கொஸ்டினை உங்களுக்குள்ள ஏற்படுத்தணும். அப்படி அந்த விஷயங்களை ஏற்படுத்திட்டீங்கன்னாவே உங்களுக்கு சனியால பிரச்சனை, ஏன்னா யாருமே உங்களை ஏமாற்ற முடியாது. அந்த எச்சரிக்கை உணர்வை கொடுக்கக்கூடிய கிரகம் சனி பகவான். அதனால வந்து நீங்க எப்பயுமே பாருங்க, நீங்க மகர ராசிக்காரர்களோ கும்ப ராசிக்காரர்களோ பார்த்தீங்கன்னா எல்லோருக்குமே உதவக்கூடிய மனசு அதிகமா இருக்கும், கஷ்ட நேரத்தில் உதவக்கூடிய நிலை, அதே நேரத்தில் எச்சரிக்கை உணர்வு அதிகமா இருக்கும், யாரையும் அவ்வளோ சீக்கிரம் நம்ப மாட்டாங்க. இந்த உணர்வுகள் எல்லாம் சனி பகவான் பலமா இருக்கிறவங்களுக்கு தான் ஏற்படும். அதே மாதிரி பிடிவாதம் அதிகம் உடையவர்களா இருப்பாங்க. கர்மாவை இந்த உலகத்தில் நீங்க அவங்களுக்கு கோடி ரூபாய் கொட்டி கொடுத்தாலும் அதை பத்தி பெருசா எடுக்க நீ பண்றது தப்புனா தப்புன்னு சொல்லக்கூடியவங்க தான் இந்த மகரம், கும்பம், ரிஷபம், துலாம். சனி பகவான் யாருக்கு பலமா இருக்குதோ அவங்க, சனி பகவானுடைய பார்வையோ இல்லை சனி பகவான் லக்ன தொடர்போ இருக்கிறவங்க எல்லாம் இப்படிதான் இருப்பாங்க. உண்மையாவே இந்த உலகத்துல உண்மை நேர்மை சத்தியம் எல்லாம் வாழுதுன்னா அதுக்கு முக்கிய காரணமே சனி பகவான் தான். ஏன்னா எல்லா கிரகங்களும் தன் சுயநலத்துக்காக வாழும் பொழுது பொது நலத்துக்காக வாழக்கூடிய கிரகம், பொது நலத்துக்கான இந்த உயிர்களை இந்த உலகத்துல படைக்கக்கூடிய கிரகம் அப்படின்னா அது சனி பகவான். ஸோ சனியை போல ஒரு நல்லவரை இந்த உலகத்துல பார்க்க முடியாது. சனியோட அம்சம் யார் நிறைஞ்சிருக்குதோ அவங்களுடைய நட்பு கிடைச்சிச்சுன்னா அதை விட பெரிய பாக்கியம் உங்களுக்கு எதுவுமே கிடையாது. எந்த சூழ்நிலையிலும் உங்களை கை கொடுத்து காப்பாற்றக்கூடிய ஒரே கிரகம் சனி பகவான் மட்டும்தான். சனியால வரக்கூடிய துன்பங்கள் அனைத்தும் போன ஜென்ம கர்மா, போன ஜென்மத்தில் நீங்க என்ன தவறுகள் செஞ்சீங்களோ அதற்கான தண்டனையை மட்டும்தான் இந்த சனி பகவான் கொடுப்பார். ஓகேங்களா? நீங்க மனதார யாருக்கும் கெடுதல் நினைக்கல அப்படின்னும் பொழுது சனி பகவானுடைய அருள் உங்களை எப்பயும் காத்துட்டு இருக்கும். அப்படியும் உங்களுக்கு சனி பகவான் கஷ்டத்தை கொடுக்குறாருன்னா அவருக்கு அப்போ இந்த பிறவி, இந்த மனித பிறவியிலிருந்து உங்களை அந்த மனித பிறவியை முழுவதுமா அழிச்சு உங்களுக்கு முக்தியை கொடுக்க போறாருன்னு அர்த்தம். யாருக்கு அதிகமான கஷ்டங்கள் வரும், எப்பயுமே சனி பகவான் பலமா இருக்கிறவங்க, சனி பகவான் பலம் பொருந்தியவங்க, மகரம், கும்பம், சனி பகவான் லக்ன தொடர்பு இருக்கிறவங்களுக்கு மறு ஜென்மம் என்பது கிடையாது. முக்கியமா ஏன் அப்படின்னா அவங்களுக்கு இது வரைக்கும் என்னென்ன, ஏன்னா ரொம்ப நேர்மையா இருப்பாங்க, ரொம்ப பொறுமையா இருப்பாங்க. தவறுகள் போன ஜென்மத்திலேயோ இது கடந்த ஜென்மங்கள் என்னென்ன தவறுகள் கர்மா பண்ணாங்களோ அந்த கர்மாவெல்லாம் இந்த ஜென்மத்தில் நீங்கிரும். அதனால வந்து அவர்களுக்கு சனி பலம் பெற்றாலோ, சனி வந்து ஜாதகத்தில் லக்னத்துக்கு தொடர்பு கொண்டாலோ, இந்த ராசிகளில் பிறந்தாலோ அவங்களுக்கு மறுஜென்மம் என்பதே கிடையாது. சனியை போல் நல்லவர், சனியை போல உத்தமர், சனியை போன்ற ஒரு கிரகம் இல்லைன்னா இந்த உலகத்துல நீதி செத்து போயிடும். இந்த உலகம் வாழ்றதுக்கு முக்கிய காரணமே
சனி பகவான் மட்டுமே. இப்போ சில பேருக்கு வந்து உடனே சார் 7.5 சனி நான் ரொம்ப கஷ்டப்படுறோம், அஷ்டம சனி ரொம்ப கஷ்டப்படுறோம், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது, சனி திசா புத்திகள் நடக்குது, இதனால் ரொம்ப கஷ்டம், இந்த மாதிரிலாம் இருக்கும் பொழுது நீங்கள் தொடர்ச்சியாக ஆஞ்சநேயர் வழிபாடும் நரசிம்மர் வழிபாடும் செய்யும் பொழுது அந்த சனி பகவான் வரக்கூடிய தீய பலன்கள் குறைஞ்சி அதை தாங்கக்கூடிய சக்தியும் அதனால் வரக்கூடிய தீய பலன்கள் குறைஞ்சி நற்பலன்கள் அதிகரிக்கும். ஏழைகளுக்கு உதவுறது, அனாதை இல்லங்களில் போயிட்டு அவங்களுக்கு உதவுறது, உடல் ஊனமுற்றோர் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவுறது, சனிக்கிழமையில் அவங்களுக்கு அன்னதானம் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள், முதியோர்களுக்கு முதியோர் இல்லத்தில் போயிட்டு அவங்களுக்கு உதவிகள் செய்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணும் பொழுது சனி பகவானால் வரக்கூடிய தீய பலன்கள் நிச்சயம் குறையும். எதுலேயும் சனி உங்களுக்கு 7.5 சனியோ இல்லை அஷ்டம சனியோ கண்டக சனி இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் பொழுது எந்த விஷயத்திலும் விழிப்புணர்வோடு செயல்படணும். உணர்ச்சி வசப்படக்கூடாது. உணர்ச்சி வசப்படுவதை நீங்கள் குறைக்க வேண்டியது முக்கியமான காலகட்டம் அப்படின்னா இந்த மாதிரி டைமில் தான். உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுக்காமல், அவசர முடிவில் எடுக்காமல் நிதானமாகவும் விழிப்புணர்வும் செயல்பட்டாவே சனி பகவானுடைய தாக்கம் நிச்சயம் உங்களுக்கு குறையும். சனி பகவான் போய் ஒரு நல்ல கிரகம் இல்லை என்றால் இந்த உலகத்தில் நீதி, நியாயம், நல்லவர்கள் பிறப்பதே அரிதாகிவிடும். சம்மர் வந்தாச்சு, எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. Achika, India's #1 trusted gold buyers. We release pledged gold instant cash payment. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.